Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறனால நம்ம கிரே ஹேரை தடுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கிரே ஹேர் அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப நாள் வந்த கிரே ஹேர் அப்படின்னா கொஞ்சம் நாள் எடுக்கும் டைமு. அதுக்கப்புறம் தான் அது க்யூர் ஆகும். இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தேவை, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை தேவை, கரிசலாங்கண்ணி தேவை, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் தேவை. காஞ்ச நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பவுட்ரு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை பவுட்ரு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாமே பவுட்ராக கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இலை மாதிரி கிடைச்சிது அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஹாஸ்டல்ஸில் இருக்கவங்கலாம் ஆயில் ஹீட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அதனால இதை நீங்கள் பவுட்ராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெத்தடில் செய்யலாம். இல்லை உங்கள்கிட்ட எல்லாமே இலையா கரிசலாங்கண்ணி இலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது மாதிரியும் தனியாகவும் செய்யலாம். இப்போ நம்ம எப்படி ஆயிலை ஹீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு கடாயில் தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் செய்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதே மாதிரி கரிசலாங்கண்ணி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஞ்ச நெல்லிக்காய், அது நல்லா ஒரு 5-6 நெல்லிக்காய் அந்த காஞ்சிருக்குள்ளே பெரிய நெல்லிக்காய், அது நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 5-6 போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா 10 இது போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த ஆயில் கொதிச்சோன்னே நல்லா பிளாக் கலரில் வரும். சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சிடும். ஸோ சிம்மிலே வச்சு கொதித்து அந்த ஆயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. அந்த ஆயில் நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் டே அந்த ஆயிலை அப்படியே சன்லைட்டில் வச்சு எடுங்க. ஒரு 2-3 டேஸ் அதை சன்லைட்டில் வச்சு எடுக்கிறப்ப இன்னும் கலர் சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ரெகுலர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நல்லா பவுடராக வாங்கிக்கலாம். காஞ்சி அரைச்சி வச்சுருப்பாங்க பவுடர். அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ஒரு காடா துணி எடுத்துட்டு அதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் அரைச்ச பவுடர் இருக்கும் பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன், கரிஞ்சீரகம் 1 ஸ்பூன், கரிசலாங்கண்ணி பவுடர் 1 ஸ்பூன், அதே மாதிரி கரிஞ்சீரகம் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கரிஞ்சீரகம். மற்றபடி இதோட பவுடர் இல்லை வெந்தயமும் கரிஞ்சீரகமும் உங்களுக்கு தனியாக கிடைக்குது, மற்றதெல்லாம் பவுடராக கிடைக்குதுனாலும் அதை எடுத்துக்கோங்க. காஞ்ச நெல்லிக்காய் மட்டும் தனியாக தான் இருக்கும், அது பவுடர் இருக்காது. ஸோ காஞ்ச நெல்லிக்காய் தனியாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா இறுக்கமாக கட்டிட்டு ஒரு பால் மாதிரி அதை ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை உங்ககிட்ட என்ன கண்டெய்னர் இருக்கோ அது கூட போட்டுட்டு தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை அப்படியே சன்லைட்டில் வச்சு எடுங்க. அது ஒரு 3-4 நாள் சன்லைட்டில் வச்சு எடுக்கிறப்ப அந்த ஆயிலில் அது ஊற ஊற நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஆயிலோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இன்னொன்று சன்லைட்டில் வச்சு எடுக்கிறப்ப இன்னுமே நல்ல அட்வான்டேஜ். அதுலேருந்து வர இதுவுமே நமக்கு கிடைக்கும், சத்துமே கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த ஆயிலை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்மளோட கிரே ஹேரை அதை கண்ட்ரோல் பண்ணும். திரும்ப கிரே ஹேர் வராமல் தடுக்கும். ஆல்ரெடி இருக்க கிரே ஹேரும் சீக்கிரமாக மறையும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். கரிஞ்சீரகம் வெந்தயம்லாம் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணிட்டு வரப்போ முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். ரூட்லேருந்தே முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வளரும். கரிசலாங்கண்ணிலாம் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம முடிக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் வராமல் தடுக்கிறது. இன்னொன்று முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் வளர்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கும் திரும்ப கிரே ஹேர் உங்களுக்கு அந்த கிரே ஹேர் வந்துட்டு போயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு அங்கங்கே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த கிரே ஹேர் வந்துட்டு போன இடம் குட்டி குட்டியாக அந்த முடி க்ரோ ஆகுறப்ப இருக்கும். அந்த இது கூட உங்களுக்கு இல்லாமல் ஃபுல்லாகவே நல்லா பிளாக்காகவே வளரும். ரூட்லேருந்து வளர்கிற ஸ்டார்டிங் முடியிலேருந்தே பிளாக்காக வளரும். அந்த நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது ரொம்பவே சத்து. அதெல்லாம் ஊறிட்டுருக்க அந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம முடிக்கு ஒரு நல்ல பொலிவை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முடி நல்லா டபுள் டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக வளரும். முடி நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும். இந்த ஹேர் ஆயில் எல்லா விதமான ஹேர் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது.
நீங்கள் போடுற பொருள் அதிகமாக இருக்குது, ஆயில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அது கூட கொஞ்சம் நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பாட்டிலில் கூட இன்னும் கொஞ்சம் ஆயிலை அதிலே ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி நல்லா காம்பன்சேட் ஆகிடும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு அதை அப்ளை பண்ணணுன்னு தலை வலிக்கும், ஒரு மாதிரி தலை பாரமாக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ கரெக்டான லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி ரொம்ப திக்காக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது கூட இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இருக்குன்னா ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப நல்லது. முடியை நல்லா சாஃப்டாக வச்சுக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். உங்கள் ஹேர் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இனிமேல் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிட்டு வரப்ப அது உங்களுக்கு அந்த கண் எரிச்சல் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது. நம்ம பாடி ஹீட் ஆகுறதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.